Hi friends, welcome to iFan Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் சோலா பூரி அப்புறம் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இல்லைன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு செய்கிற மாதிரி நிறைய தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. நம்ம இந்த பூரியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டவ் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் இப்போ நம்ம சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட மசாலா கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நமக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் ஏற்கனவே நைட்டு ஊற வச்சதுக்கப்புறமா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கரை மூடியே வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. 15லேருந்து 30 மினிட்ஸ்குள்ளவே இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி கட்டையை லைட்டாக மாவால் டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் விரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சன்னா மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கிரேவினால் நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம லைட்டாக கடலையை நசுக்கி விட்டுக்கலாம். அப்போ இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்மளோட சன்னா மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூரியும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் பெரிய சைஸ் 2லேயுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சோலா பூரி சன்னா மசாலா 2மே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.